கவிஞர் லட்சுமிபதி வேலூர். நான் ஒரு படைப்பாளியாக, பெரிய படைப்பாளி இல்லை, இருந்தாலும் 23 நூல்கள் நான் எழுதியிருக்கிறேன். 2 நூல்கள் என்னை பற்றிய ஆய்வு நூல்கள். அந்த 23 நூல்களில் நான் மிகவும் நேசிக்கிற, மிகவும் கஷ்டப்பட்டு எழுதிய நூல் இந்த நூல், மண்ணுக்குள் வானம். இது முதல்ல இந்த தலைப்பு சரியில்லை, தலைப்பு புரியலைன்னு சொல்லிட்டு இந்த புக்கை லைப்ரரியில் கூட எடுக்கலைங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனை. இந்த பதிவின் மூலம் நான் இதை பதிவு செய்து விடுகிறேன். காரணம், இதற்கு ரொம்ப அரும்பாடுபட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தகம் எழுதுவதற்கு ஒரு அடிப்படை காரணம், ஒரு திரைப்பட நடிகர், மிகவும் புகழ்பெற்ற நடிகர் தான் சத்யராஜ். அவர் ஒரு முறை பேசுகிற போது ஒரு இடத்துல, நம்ம மக்கள் எல்லாம் சாமியார்களை கும்பிட்றதுக்கு வேறு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க, குறிப்பாக ராகவேந்திர சாமி வேறு மாநிலம், ஆந்திராவோ கர்நாடகாவோ தெரியல, அந்த சாமியை போய் நம்பாளுக்கு நிறைய பேர் கும்பிட்றானுங்கன்னு அவர் சொல்லிட்டார். எனக்கு ஒரு சின்ன மன உறுத்தல். ராகவேந்திர சாமி தமிழ்நாடு ஆச்சு, தமிழ்நாட்டில் தானே அவர் பிறந்தார், அங்கே போய் தானே துங்கபத்ரா நதிக்கரை ஓரம் அவர் ஜீவ சமாதி ஆனார், பிருந்தாவனமாக அமைச்சிக்கிட்டு இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச இந்த சத்யராஜ் சார் ஏன் இப்படி சொன்னார், இதை உண்மையை நம்ம கண்டுபிடிச்சி ஒரு புஸ்தகம் எழுதணும் அப்படின்னு நான் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி, சுவாமி நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவரது வரலாற்றை எழுத வேண்டும் என்று நினைத்து ஆசைப்பட்டு நான் இதை முயன்றேன். நான் இதை அழகாக எழுதினேன் என்று சொல்றது இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். இந்த புஸ்தகத்தில் 130 பக்கம். அதாவது ராகவேந்திர சுவாமிகள் புவனகிரி பட்டினத்திலே அவதரித்து, நீங்கள் நினைத்து பாருங்கள், சிதம்பரத்துக்கு பக்கத்திலே ஸ்வேதா நதி, ஸ்வேதா நதிக்கரையோரம், ஸ்வேதம் என்றால் வெள்ளை, வெண்மையான ஆறு. அது ஸ்வேதா நதிக்கரையோரம் ஆற்றில் குளிச்சுட்டு ஏறின ஒரு தெரு, பட்டித்தெருக்கு போய் சேருவது. அந்த பட்டித்தெருவில் தான் சுவாமியினுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கு பல்வேறு ஆதாரங்களை ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், அப்போது அங்கே அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தாங்க புவனகிரி தொடர்பு உடைய திரு வி சாமிநாதன் அவர்களும் இதை ஆய்வு செய்து, இங்கே ராகவேந்திர சுவாமிகள் இந்த இடத்துல தான் பிறந்தாருன்னு சர்வே நம்பரோடு வாங்கி அங்கே பலகையில் பொறிச்சு வச்சுருக்காங்க. அது படம் எடுத்து இந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன். அப்புறம் புவனகிரியில் சுவாமி அவதரிச்சிருக்காரு. எப்படிலாம் இதை நம்ம சொல்லலாம்னா, புவனகிரி பட்டணம் என்பது அந்த ஏரியாவில் பட்டணம்னா புவனகிரி. ஏன் தெரியுங்களா? பட்டணம் என்றால் ஆற்றங்கரையோர் இந்த ஒரு சின்ன நகரம், சிட்டிக்கு பேர் பட்டணம். பட்டணம் அப்போ அந்த ஏரியாவில் எந்த பட்டணம் இருந்ததுன்னா இந்த புவனகிரி தான் இருந்திருக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், புவனகிரியில் அவங்க அப்பா அம்மா அங்கே இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுடைய பூர்வீகம் உங்களுக்கு விஜயநகர பேரரசுலேருந்து அவங்க வந்தவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க புவனகிரியில் செட்டில் ஆகிறாங்க. ஏன் செட்டில் வந்து உண்மைன்னு தெரியுதுன்னா, அவங்களுடைய குலதெய்வம் பூவராக சாமி, அது பக்கத்தில் தான் இருக்குது. பூவராக சாமி அங்கே ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்குது. ஸ்ரீமுஷ்ணமும் புவனகிரி ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே புவனகிரியிலேருந்து சிதம்பரம் பக்கம், புவனகிரியிலேருந்து கும்பகோணம் பக்கம், அந்த ரோட்டில் மெயின் ரோடு. ஆக இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமடம் என்பது கும்பகோணத்தில் தான் இருந்தது. ஸ்ரீமடம் என்பது என்ன? ராகவேந்திர சுவாமிகளுடைய முன்னோர்கள், அவருடைய குருமார்கள் ஸ்ரீமடத்தில் இருந்து இங்கே ராகவேந்திர ஸ்ரீ மத்துவ ஆச்சாரியனுடைய அந்த துவைதம் மத சம்பந்தப்பட்ட ஹரிதான் சர்வோத்தமன் என்கிற அந்த தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஸ்ரீமடத்திலே அவர்கள் முன்னோர்கள், குருமார்கள், சுசீந்திர தீர்த்தர், அவருடைய குருமார் சுரேந்திர தீர்த்தர், அவருடைய குருமார் விஜயேந்திர தீர்த்தர்லாம் அங்கே தான் இருந்திருக்காங்க. எங்கே? கும்பகோணத்தில் ஸ்ரீமடத்தில் வேலைக்கு வந்தவர். அங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த புவனகிரியில் கொடுத்துருந்ததுக்கு பல காரணங்கள் நம்மளால் நிறுவ முடியும். அப்படி புவனகிரியில், தமிழ்நாட்டில் சிதம்பரத்துக்கு பக்கத்திலே, வடலூருக்கு பக்கத்தில், வள்ளலார் அவதரித்த மருதூருக்கு பக்கத்திலே, குறிஞ்சிப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் புவனகிரி. புவனகிரியில் தான் சுவாமி அவதாரம் செய்தார். ஸ்வேதா நதிக்கரையில் குளிச்சுட்டு எதிரில் வந்ததுமே ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். ஆஞ்சநேயர் கும்பிட்டுட்டு பூவராக சாமி, அந்த ஊரில் ஒரு பூவராக சாமி இருக்குது. இன்னொன்று, எப்பவுமே ராகவேந்திர சுவாமிகளுடைய குடும்பம் லட்சுமி நரசிம்மரை கும்பிட்டுருக்காங்க. அந்த ஊரில் அந்த கோயிலில் பிரமாதமாக பேசப்படுது. ஆக இதெல்லாம் நம்ம வச்சு பார்த்து அங்கே பிறந்தார், அவதரித்திருக்காரு என்பதை நாம் நிலைநிறுத்தியிருக்கிறோம். அப்படி இந்த புத்தகத்தை, மண்ணுக்குள் வானம் என்ற எனது புத்தகத்தை, மேலே வானம் கீழே ஒரு வானம், பூமிக்கு கீழே ஒரு வானமாக இருந்து நம்மை ராகவேந்திர சுவாமிகள் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்பதனாலே இந்த தலைப்பை வைத்தேன். இந்த தலைப்பை வைத்ததினாலே இந்த புத்தகம் எடுக்கப்படவில்லை என்று எனக்கு காரணம்னு சொன்னாங்க. புரியல சார்ன்ட்டாங்க, அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே உங்ககிட்ட சொல்ல விரும்பலை. ஆக ராகவேந்திர பக்தர்களும் இந்த புத்தகத்தை நான் வெளியிட்ட போது, நம்ம கிர்த்தான்பட்டியில் இருக்கிற ராகவேந்திர மடத்தில் தான், அந்த மிருத்திக பிருந்தாவனத்தில் தான் புத்தகம் வெளியிட்டோம். அப்போதைய கலெக்டர் திரு ராஜேந்திரன் வெளியிட்டார். இந்த புஸ்தகம் வெளியிட்டப்போ என்னாச்சுன்னா, ஒரு நண்பர் தாம்பால் தட்டில் வெத்தலைப்பாக மொழி கொடுக்குற இந்த
கல்யாணத்துக்கு முடிஞ்ச இது கொடுப்பாங்கல்ல தாம்பூலம், அப்படி நினச்சிட்டு இந்த புத்தகத்தை எல்லாரும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. ஒரு 500 புத்தகம். ஆனால் இந்த புத்தகத்தின் விலை 150 ரூபா. நான் எல்லாரும் நூல் வெளியீட்டு விழாவில் நான் பேசுவேன், இந்த புத்தகம் வாங்கிட்டு போங்க, எழுத்தாளரை கௌரவப்படுத்துங்க, அப்படி நான் கத்துன்னு கத்துவேன். ஆனால் இந்த புத்தகம் என் புத்தகத்துக்கு யாரும் அறிமுகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. அப்படி போயிடுச்சுங்க. இந்த புத்தகம் விற்பனையும் இல்லை. இந்த புத்தகத்துக்காக நான் 50,000 ரூபாய் செலவும் பண்ணியிருக்கேன் அப்போவே. ஏன் தெரியுங்களா? புவனகிரியில் தங்கினேன், கும்பகோணத்தில் தங்கியிருக்கேன், இவர் துறவரம் மேற்கொண்ட தஞ்சாவூரில் போய் தங்கியிருக்கிறேன். இவங்களுடைய தாய்மாமன் ஸ்ரீ வெங்கடேஷா அங்கே போயிட்டு தாய்மாமன் தங்கி படித்தார், அந்த இடத்துல ஏதாவது தடயங்கள் நமக்கு சான்றுகள் கிடைக்குமான்னு போய் பார்த்தேன். அதனால இத்தனை இடத்துல 10 நாளுக்கு மேலே தங்கி நான் இந்த புத்தகத்தை நான் எழுதினேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு தஞ்சாவூரில் துறவரம் மேற்கொண்டார் என்று ஒரு வரி தான் மற்ற புத்தகத்தில் இருக்கும். ஆனால் அங்கே தஞ்சாவூர் அரண்மனையில் துறவரம் மேற்கொண்டு அவர் பக்கத்தில் இருக்கிற வடவாறு என்கிற ஒரு ஆற்றின் கரையோரம் ஒரு பெரிய அழகான ஒரு தவ மடம், அதில் 12 வருஷம் இருந்திருக்காருங்க சாமி. நிறைய பேர் இது தெரிய வாய்ப்பில்லை. இதெல்லாம் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த கஷ்டம் யாருமே சுவாமி தான் அவருடைய பாதத்தில் தான் நான் வச்சுட்டேன். சுவாமி எனக்கு இன்னும் அருள் புரிகிறார். குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா என்ற தலைப்பில் நான் சாமிகிட்ட பேசினேன். அப்படி தான் நான் இன்னும் சாமியுடைய பக்தனாக இருக்கிறேன். ஏன் இந்த புத்தகத்தை பற்றி நான் பெருமையாக சொல்கிறேன்னா, இந்த புத்தகத்தில் ஒரு அறிமுக உரையாக என்னுடைய நண்பர் முனைவர் கோ விசயராகவன், உதவி இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறையில் மிகப்பெரிய அளவில் இருந்து தொண்டாற்றியவர், நிறைய தமிழறிஞர்களை கௌரவித்திருக்கிறார் என்பது என்றைக்கும் நாம் நன்றியோடு தான் நினச்சி பார்க்கணும். அவர் இந்த புத்தகத்துக்கு ஒரு முன்னுரை கொடுத்தாருங்க. அது மட்டும் நான் படிச்சுட்டு இந்த புத்தகத்தை பற்றி நான் தொடர்ந்து உங்களோட இந்த மண்ணுக்குள் வானம், மண்மேல் பார்த்தால் வானம், கீழ் நோக்கினால் பாதாளம், முரண்பாடு தலைப்பா, இல்லை இல்லை முறையான தலைப்பு, சொர்க்கம் மண்ணில்தான் விளங்கும், அம்மண்ணே வானவர் வாழும் வானம், தமிழகத்தின் அருட்பெருஞ்சோதியில் இவரும் ஸ்ரீ ராகவேந்திரரும் ஒரு தனிப்பெருஞ்சோதி, தமிழ் மண் உணர கருணை கடவுள் ராகவேந்திரரை தம் கன்னித் தமிழில் கட்டி உரைத்திருக்கும் கன்னித்தமிழ் வாரியாரின் பணியாளர், கம்பன் கழகத்தின் நெடிய பணிச் செயலாளர், இலக்கிய கூட்டணியின் இணையிலா தமிழ் மாநில இணைச் செயலாளர், நண்பர், தோழர், அலுவலர், கவிஞர், கட்டுரையாளர் என்பது நவமுகம் இவருக்கு. எமக்கும் எம் தமிழுக்கும் இவர் ஆசை முகம். லட்சுமிபதியார் தமிழ் வளர்க்கும் தன்னார்வ படைப்பாளிகளின் இன்சுமை தாங்கி வாழ்க வளமெல்லாம் பெற்று என்று அவர் இதை பாராட்டியிருப்பார். ரொம்ப இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணுக்குள் வானம் என்பது ஒரு முரண்பட்ட தலைப்பாக இருக்குமோ என்று சிலர் அச்சப்பட்ட போது இவருடைய முன்னுரை மிகப்பெரிய ஆதரவாக எனக்கு அமைந்தது. இந்த புத்தகத்துக்கு நான் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறேன். சத்குருவே உனக்கு ஒரு வணக்கம். மாஞ்சாலை மகாதீபத்திற்கு ஒரு மின்மினி செலுத்தும் முதல் மரியாதை இது. மகா புருஷருக்கு ஒரு மழலை கட்டிய மாலை இது. அறிவு சூரியருக்கு ஒரு அகல் விளக்கு எடுக்கும் ஆராதனை இது. நலம் தரும் நாயகருக்கு நன்றி சொல்ல ஒரு நாரை நடத்தும் நடை பயணம் இது. நம்மை தாங்குவது பூமி, பூமியை தாங்குவது நம்ம சாமிக்கு இந்த சிறிய நூல் சமர்ப்பணம் என்று நான் எழுதியிருப்பேன். ஆக மண்ணுக்குள் வானம் என்கிற இந்த நூல் தொடர்ந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நூலில் சில சிறப்புகள் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நான் இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு படித்து பகிர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல சுவையான விருந்தை அளிக்க தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.